வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபவ வருடம் ஆடி மாதம் 21ஆம் நாள் புதன்கிழமை, ஆங்கிலத்தில் 5/8/2026 இரவு 8:43 வரைக்கும் தேய்பிறை சப்தமி திதியும் அதற்கு பிறகு அஷ்டமி திதியும் காணப்படுது. இரவு 9:18 வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரமும் அதற்கு பிறகு பரணி நட்சத்திரமும் காணப்படுது. மாலை 5:39 வரைக்கும் சூலநாம யோகமும் அதற்கு பிறகு கண்டநாம யோகமும் காணப்படுது. காலையில் 9:27 வரைக்கும் பத்திரை கரணமும் அதற்கு பிறகு இரவு 8:43 வரைக்கும் பவக்கரணமும் அதற்கு பிறகு பாலவக்கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா இரவு 9:18 வரைக்கும் மரண யோகமும் அதற்கு பிறகு சித்த யோகமும் காணப்படுது. இன்றைக்கான சூலத்தை பார்த்தோம்னா வடக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் பாலாகும். வடக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் பால தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 9:15 10:15 வரைக்கும், மாலையில் 2 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் நல்ல நேரமும், மதியம் 12:14 1:50 வரைக்கும் ராகு காலமும், காலையில் 7:37 9:10 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 10:43 மதியம் 12:16 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா சப்தமி திதி, சூலநாம யோகம், தேய்பிறை பத்திரை கரணம். இன்றைய நாளில் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யாமல் இருக்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா சப்தமி திதியில் நம்ம பெருசாக நல்ல காரியங்களை தோங்கக்கூடாது. அங்கிட்டு சூலநாம யோகம் வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டம் வருது, கண்டநாம யோகம் வருது. காலையில் பத்திரை கரணம் இருக்குது. ஆனால் இங்கே பவக்கரணம் சிறப்பாக இருக்குது. ஆனால் பவக்கரணம் இந்த இடத்துல பெரிய அளவுக்கு பலனை கொடுக்காத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம இன்றைய நாளை நம்ம எந்த நல்ல காரியமும் தொடங்காமல் இருக்கிறது நன்மையை தரும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். நான் ஒவ்வொரு நாளுமே ராசி பலன் அப்படிங்கிற ஒரு இடத்துல உங்களுக்கு எப்படி பலன் பார்ப்பது, இந்த பலனை எப்படி கேட்டுக்கொள்வது, எப்படி கேட்டால் உங்களுக்கு அது ஒரு வழிகாட்டியாக இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு தெளிவான விளக்கத்தை தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ஒரே விஷயத்தையும் திருப்பி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தோணும். இருந்தாலும் நான் ஏன் திருப்பி பேசுகிறேன் அப்படின்னா, இது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிறது. அதனுடைய ஒளிபரப்பும் போது புதிய நபர்கள் பார்ப்பாங்க, அவங்களுக்கும் தெரியணும். அதே நேரத்தில் சமூக வலைத்தளங்களையும் காணொலியாக இது போய்கிட்டு இருக்கு. புதிதாக நபர் பார்க்கும்போது அவங்களுக்கும் தெளிவாக போகணும். பலனை கேட்கும்போது தெளிவாக பலனை கேட்டு தான் ஆகணும். நான் ஒரு ஜோதிட ஆலோசகராக, வாஸ்து ஆலோசகராக இருக்கிறனால நான் சில விஷயங்களை என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, இதை செய்யவா அப்படின்ட்டு. இந்த இடத்துல வாஸ்து, இந்த இடத்துல நான் இப்படி ஒரு ரூம் கட்ட போகிறேன், ஒரு அறையை கட்ட போகிறேன், இங்கே தண்ணி தொட்டி வைக்க போகிறேன் அப்படின்னா நான் எடுத்தோன்னே அதை வைக்காதீர்கள், வைங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு அந்த இடத்துல இல்லைன்னு சொன்னால் ஜாதக ரீதியாக என்ன நன்மை நடக்கும், சிக்கல் நடக்குங்கிறத தெளிவாக விளங்கப்படுத்திடுவேன். அதுக்கு பிறகு அவங்க அதை தெளிவோடு அதை செய்வாங்க. இங்கே நான் வச்சா இது நல்லது, இப்படி செய்தால் இது நல்லது, இதை இங்கே கட்டினா இந்த மாதிரி சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அப்போ தெளிவாக அவங்க தெரிந்து அவங்க ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த காலத்திலையும் அந்த ஒரு பிழையை அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால தான் நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இப்போயும் நான் அந்த விளக்கத்தை கொடுக்கறதுக்கான காரணம், பலன் நீங்கள் தெளிவாக கேட்டால் தான் ஒவ்வொரு நாளுமே அது வழிகாட்டலாக இருக்கும். அடுத்த விஷயம் நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ள வேண்டியது, ஒரு ராசியோ லக்னத்தையோ எடுத்துக்கிட்டால் கோடான கோடி பேருக்கு இருப்பாங்க. அவ்வளோ பேருக்கும் நம்ம சொல்கிற பலன் அப்படியே அக்யூரேட்டாக 100% 100% விழிக்காடுகள் நடக்கும் அப்படின்னா அதுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏன் அப்படின்னா, நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் பார்க்கணும்.
முக்கியமாக ஜானஜாத்தை ஒப்பிட்டு பார்க்கணும், அதில் மகாதிசை புத்திகளை நம்ம வந்து கணிப்பிடணும். இவ்வளத்தையும் கணிப்பிட்டு பார்க்கும்போது தான் நான் சொல்கிற பலன் உங்களுக்கு 100 விழுக்காடா, 75 விழுக்காடா, அல்லது ஒரு 50 விழுக்காடா, இல்லைன்னு சொன்னால் ஒரு 25, எந்த அளவுக்கு உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, எத்தனை சதவீதம் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற சில தெளிவான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அதில் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது, பலன் பார்க்கும்போது லக்னத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள. 100ல் 99% லக்னம் என்னன்னு தெரியாது. முதல்ல லக்னத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த லக்னம் எப்படி உருவாகுதுன்னா சூரியனுடைய நகர்வை வச்சு உருவாகுது. சூரியன் தான் உற்பத்திக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுறது, ஆத்மக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுறார். அப்போ அந்த உற்பத்தி உயிர் ஆன்மாக்கெல்லாம் சொந்தக்காரனாக இருக்கும் லக்னம் ஒரு நாளைக்கு 12 ராசி ஒரு மண்டலத்தை ஒரு நாளைக்கு சுற்றி வருவார். அது மாதங்களை பொறுத்து அதனுடைய நகர்வு இருக்கும். குறிப்பிட்ட மாதத்தில் குறிப்பிட்ட இடத்துல இருப்பார். இதை சித்திரையினா மேசராசியில் அவருடைய பயணத்தை ஆரம்பிப்பார். அதுக்கு அடுத்து வர வைகாசியில் பார்த்திங்கன்னு சொன்னால் ரிஷபராசியில் ஆரம்பிப்பார். ஆணி வரும்போது மிதுன ராசியில் ஆரம்பிப்பார். ஆடியில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கடக ராசியில் ஆரம்பிப்பார். இப்போ இந்த ஆரம்பிக்கிறவர் 2 மணித்தியாலத்தில் அடுத்தடுத்த கட்டங்களை தொடர்ந்து மீண்டும் நாளை வரும்போது காலையில் அங்கே வந்து நிற்பார். இப்படி தான் அந்த லக்னம் உருவாகுது. லக்னம் தான் உயிரை கொடுக்குறது. இன்னொன்று ஜாதக விதியின்படி சூரியன் தான் தந்தைன்னு சொல்கிறோம். அப்போ தந்தை தான் உயிரை கொடுக்குறார். ராசி நகர்வு எப்படி உருவாகுது, ராசி எப்படி உருவாகுதுன்னா சந்திரன் நகர்வு. சந்திரன்னா தாயினா உடலை கொடுப்பார். சந்திரனுக்கு சிறப்பம்சமாக சொல்லப்போது உடல் மனம். அப்போ ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்தது. அதை இயக்கக்கூடிய உயிர் சக்தி, ஆத்ம சக்தி லக்னத்தில் இருக்குது. அப்போ லக்னத்தை தெரிஞ்சுக்கிட்டு லக்ன பலனை பாருங்கள். லக்னத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா ராசி கட்டத்தில் ஒரு இடத்துல லானா போட்டிருப்பாங்க, இல்லை 1 போட்டிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அப்படி அதில் பார்த்தும் தெரியலை அப்படின்னா விவரங்கள் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ராசி, லக்னம், நட்சத்திரம், ஜென்ம ராசி, அடுத்ததே மாதிரி என்ன கிழமையில் பிறந்தீங்க, திதி என்ன, யோகம் என்ன, கரணம் என்ன, இது கட்டாயம் விவரங்கள் எழுதியிருக்கணும். அப்படி எழுதியிருந்தால் தான் அது ஒரு சரியான ஜாதக அமைப்புகள். இதுகளை அவ்வளோத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னம் தெரியும். அப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு துலா ராசி அப்படின்னு நான் சொல்லும்போது துலா லக்னக்காரர்கள் அது உன்னிப்பாக கணிங்க. அதே மாதிரி நான் கன்னி லக்னம் அப்படின்னு சொல்லும்போது, கன்னி ராசின்னு சொல்லும்போது கன்னி லக்னக்காரர்கள் அது கொஞ்சம் துல்லியமாக கவனிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்தது உங்களுடைய மகாதிசை புத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பார்த்துக்கொள்ளுங்க. தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும், அது நடக்குதான். இவ்வளத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பலனை நீங்கள் பார்க்கும்போது தான் அது வழிகாட்டலாக இருக்கும். நான் ஒரு இடத்துல சொல்வேன், இது உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும். இன்றைய நாளில் சில வாய்ப்புகள் இருக்குது, சில இடங்களில் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்கன்று. வாய்ப்புகள் இருக்குன்னா வாய்ப்பு கிடைக்கும்ன்றதுக்காக வேண்டி நீங்கள் அமைதியாக உட்காந்துருந்தால் சரி வராது. உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு லாட்ரி டிக்கெட் விழும் அப்படின்னு சொன்னால், நான் வீட்டிலே உட்காந்துருப்பேன், எனக்கு லாட்ரி டிக்கெட் விழுந்துடும் அப்படின்னா அது நடக்காது. நீங்கள் போகணும், ஒரு டிக்கெட்டை வாங்கணும், இதை லாட்ரி சம்மந்தப்பட்ட ஒரு இதை வாங்கணும். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு லாட்ரி விழும். அப்போ அந்த லாட்ரி எல்லாமே நீங்கள் முயற்சி பண்ண தான் நடக்கும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கவனமாக இருங்க. அப்படின்னா இது எச்சரிக்கை, முன்னெச்சரிக்கைன்னு சொல்லுவோமே. வானிலையில் இன்றைக்கி மழை பெய்யும்னா என்ன செய்வீங்க? கொடையை எடுத்துகிட்டு போவீங்க, அதுக்கான முன்னெச்சரிக்கை வேலை செய்வீங்க. அவ்வளோதான். இதற்கு தான் அந்த கவனமாக இருங்கள், இதை வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறேன். அடுத்தது நான் எல்லாம் முடிச்சுட்டு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது கிரகங்களை பற்றி பேசுவேன். பிறக்கும் போது நம்ம கொண்டு வர எங்களுடைய அந்த உயிர் சக்தி, இல்லைன்னா கருமையம் அப்படின்னு சொல்லப்படுற எங்களுடைய மைய சக்தியில் கதிர்வீச்சுகள், கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் விழும்போது அதனுடைய ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுது. இந்த ஏற்றத்தாழ்வுகள் தான் எங்களோட வாழ்க்கையில் சில மாறுதல்களையும் மாற்றங்களையும் எங்களோட வாழ்க்கையை நடத்தி செல்லுது.
அப்போ இன்றைக்கி சிக்கல் வருது அப்படின்னா எந்த கிரகத்தின் மூலமாக சிக்கல் வருகிறது, இதனுடைய அந்த கதிர்வீச்சுகள் கதிர் சக்திகள் மூலியமாக உங்களுக்கு அந்த பாதிப்புகளை வரப்போகுது, இல்லை வாய்ப்புகள் வரப்போகுது. அதை சமநிலை பண்ண அந்த கிரகத்தினுடைய அனுக்கிரகம், அந்த கிரகத்தை வழிபட முடியாத நேரத்துங்களில் இல்லாட்டி அந்த கிரகத்திற்கு அதிபதியாக இருப்ப தெய்வங்களை வழிபடும் போது இந்த கிரகத்தின் கதிர்வீச்சுகளுடைய பாதிப்புகளையோ அல்லது நன்மைகளையோ நீங்கள் அனுபவிக்க முடியும். அதுக்கு தான் நான் கிரகத்தை சொல்லி தெய்வத்தை சொல்கிறது. இந்த விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனுக்குள்ள போயிடுவோம். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்து தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. அவங்க விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாழ்க்கை சார்ந்து எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. அந்த வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம், குடும்ப சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. இந்த தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காதல், களியாட்டம், கொண்டாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திருப்பி சொல்கிறேன், வாழ்க்கை சார்ந்து எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. உயர்கல்வி சார்ந்து எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான், குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண வரவுகள், தடைப்பட்டது வெளிவர்றது, ஒரு கண்டத்திலேருந்து வெளிவர்றது, சிக்கல்லேருந்து வெளிவர்றது, அதுக்கான வாய்ப்புகள் எதிர்பாராமல் நடக்கும். அதே நேரத்தில் சொத்துக்களில் இருக்கக்கூடிய சிக்கலுக்கு நீண்ட நாளாக ஒரு சொத்துக்களில் சிக்கல் இருந்தால் அது நீங்குகிறது, அடகு வச்சதை திறப்புறது, புதுசு வாங்குறது, இல்லை விற்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிருந்தால் அதெல்லாம் மாறுறது, கணவன் மனைவி இடத்திலே அந்யோன்யங்கள் பெறுறது, ஒரு மன நிம்மதி பெறுறது, இன்சூரன்ஸ் சொத்து, தந்தை வழி சொத்துக்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கண்ண யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பார்த்து கேட்குற நன்மையை தரும். அடுத்து மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட முயற்சிக்கான பலன்கள் எல்லாம் தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு குடும்ப சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணுறீங்க, பணம் சேமிப்புகளை முயற்சி பண்ணிங்கன்னா அதில் தடைகள், தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா அவசரப்பட்டு எடுத்துறாங்க. அது வரன் தேடுறதா இருக்கலாம், நிச்சயிக்கிறதா இருக்கலாம், கவனமாக இருங்க. கணவன் மனைவி இடத்துல கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரலாம், கடந்து போக பேசி பெருசாக்காதையும் தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்கள் வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பயணங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை செஞ்சுட்டு போகிற யாரை சந்திக்க போகிறீங்களோ அவருக்கு ஒரு அழைப்பை ஏற்படுத்தி சரியாக நான் வரலாமா, வந்தால் இந்த காரியம் நடக்கான்னு தெரிஞ்சுப்போம். இல்லைன்னா வீண் வளைச்சலும் மன உளைச்சல்களையும் விரயங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து தம்பி தங்கையில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 2வது குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீர்கள். என்ன பேசுகிறோம், யாரோட பேசுகிறோம், எதை பேச போகிறோன்னு ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணி பேசுங்க. இல்லை நீங்கள் பேசுவது ஒன்றாக இருக்கும், நடப்பது ஒன்றாக இருக்கும், அவங்க புரிஞ்சு கொள்வது ஒன்றாக இருக்கும். இதனால் சிக்கல்களை உருவாக்கி விடும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், மகாலட்சுமி, குலதெய்வம், கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும் அவர்கிட்ட வாக்குவாதங்கள் பண்ணாதீங்க. தேவையில்லாத பேசி சண்டைகளை உருவாக்காதீர்கள். அவர்கள் செய்வது தவறாக இருந்தாலும் கடந்து போங்க, பேசி பெருசாக்காதீங்க. உங்கள் வார்த்தை பிரயோகங்களை கவனமாக இருங்க. கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் சார்ந்து எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுத்துறாதீர்கள். உடல் உபாதைகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாடுங்க. எதிரிகள் தொல்லைகள் இருக்கலாம். கையில் இருக்க பணத்தை, சேமிப்பை தேவையில்லாமல் செலவழிக்காதீர்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, விநாயகப் பெருமான்,
குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, குழந்தைகள் குழந்தைக்கு முயற்சி பண்ணுறீங்க, குழந்தைகள் வெளிநாடு போக முயற்சி பண்ணுறாங்க, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் ஏதோ ஒரு நன்மை நடக்கும்னு நினைக்கிறீங்க, வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஒரு உத்வேகம், என்னாலையும் சாதிக்க முடியும், அதனால ஒரு சக்தி பிறந்த மாதிரி இருக்கும், அதனால் நீங்கள் எடுக்கிற முடிவுகள்லாம் உங்களுக்கு சரியாக இருக்கும். குடும்ப சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது செய்யணும், வாங்கணும், விற்கணும், பாகப்பிரிவினை பண்ணணும், ஏதோ ஒன்று செய்யணும்னா இன்றைக்கே அதுக்கு குறிப்பான நாளாக இருக்கிறது. காதல், களியாட்டம், கொண்டாட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மை நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான், குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக கடல் கடந்து தொடர்போட ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா, அதாவது வியாபாரம், கல்வி, தொழில், நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால், இன்றைக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது, அவசரப்பட்டு எதையும் செய்து விடாதே, செய்தால் சிக்கலில் மாட்டிக்கொள்வ அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுங்க. அது மாதிரி தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட இதுலேயும் எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கணவன் மனைவியிலே சில கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள்லாம் கடந்து போங்க. பேசி பெருசாக்காதீங்க. மன நிம்மதி, தூக்கம், ஏதோ விஷயத்தை பறிகொடுத்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இன்றைக்கு வந்துட்டு போகும். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். தேவையற்ற செலவுகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு உடல் உபாதைகள் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. என்னால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்களை சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கர்ணநாதன், யோகாதிபதி, இவங்களோட பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து துளாராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டிங்கன்னா எல்லாமே சரியாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளால் தான் இன்றைக்கி சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த பணவரவு, எதிர்பார்த்த லாபம், எதிர்பார்த்த விடயங்கள், இதிலெல்லாம் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முயற்சிக்கான தடைகள் உருவாகிறதுக்கான வாய்ச்சி, எதை செய்தாலும் ஒரு தடை தாமதம், எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயணங்கள் போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவை 2 தடவை ஆலோசனை பண்ணிவிட்டு ஒரு அழைப்பை ஏற்படுத்தி வரலாமான்னு கேட்டுட்டு போகிறது நன்மையை தரும். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால், அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2வது திருமணம் சம்மந்தி எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. ஏதோ ஒரு பத்திரப்பதிவுகள், பத்திர சம்பந்தமான வேலைகளை செய்யும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்கள், பரிசீலனை பண்ணுங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, சனி பகவான் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனியினாலே தொழில், வியாபாரம், கர்ம காரியங்கள்னு வந்துடும். அப்போ இந்த கர்ம காரியங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு காரியத்தை செய்யும்போது அது கர்மமாக மாறுகிறது. அதே மாதிரி கர்ம காரியம்னு சொல்லும்போது இறப்பு, பிறப்பு அதுக்குள்ளே உட்பட்டது. அப்போ தொழில், வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. குழந்தைகள், முக்கியமாக கர்ம காரியம் செய்ய பிறக்கிறது யாருன்னா ஆண் குழந்தை. இந்த ஆண் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. நீங்கள் ஒரு ஆண் குழந்தையாக இருந்து உங்களுடைய தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயங்கள், குடும்ப உறுப்பினர் யாராக இருக்கட்டும், அவர்கள்ட்ட தேவையில்லாத வாக்குவாதம், கருத்து வேறுபாடு வேணால், அவங்க பிழையே செய்திருந்தாலும் சரின்ட்டு நீங்கள் போயிடுங்க. தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்களால் சிக்கல்கள் உருவாகும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், குடும்ப சிக்கல்கள் உருவாகும். கையில் இருக்க பணத்தை தேவையில்லாமல் செலவழிக்காதீர்கள். சேமிப்பு வச்சுக்கொள்ளுங்க. விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பேசுகிற வார்த்தைகளில் கவனம் தேவை. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துகள். புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் நினச்சபடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த ஆத்ம சக்தியால் நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு சரியாக இன்றைக்கு இருக்கும். அதனால் யோசித்து வாழ்க்கை சார்ந்த ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வழிகளை தேர்றதுக்கான நாளாக இன்றைய நாளுக்கு. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான்,
உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்களும் சரி உங்களுடைய மனைவி அல்லது கணவர் உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்கிறவங்களோட 2 பேருக்கும் சேர்த்து தான் இன்றைக்கி பலன் சொல்கிறேன். கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருந்தால் அதில் ஒரு சிக்கல்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களையே நீங்கள் அதாவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை 2 பேருமே கவனமாக இருக்கணும். வெளியே போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் கவனமாக இருங்க. அடுத்தது எதிர்பார்த்த இன்சூரன்ஸ் சொத்து, தந்தை வழி சொத்துக்களை தடை ஏற்படலாம். சில கண்டங்கள் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. தேவையற்ற செலவுகள், விரயங்கள் மூலயமா செலவுகள் உருவாகும். இந்த கடல் கடந்து போகிறதுக்கு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துக்கொள்ளாதீங்க. கடல் கடந்து ஏதோ ஒரு தொழில் தான், எதுவும் வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மன நிம்மதி கொஞ்சம் கெடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தூக்கமின்மை பெண்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர், சனி பகவான், குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு மேலாக அமையும். அடுத்து கும்பராசினியர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணம் சார்ந்து ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னா இன்றைக்கு அதுக்குரிய நாள். வரன் தேடுறீங்களா, வரன்னா அப்படி பேசி முடிவு பண்ணிடுங்க. நல்ல வரனா அமையும். நிச்சயம் பண்ணணும் முடிவு பண்ணுறதுக்கு ஒரு சிக்கல் இருக்கா, நிச்சயம் பண்ணிடுங்க, அது நடக்கும். அடுத்து கணவன் மனைவியில் கருத்து வேறுபாடு நெருங்கி அந்நியோன்யங்கள் பெருகும். ஆள் மனசு ஆசைகள், அபிலாசைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதை எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கிறதுக்காக. தொழில் சார்ந்து ஏதோ செய்யணும்னு நினைக்கிறீங்களா, வாய்ப்பு இருக்குது. கடன் கொடுக்க வாங்கலேருந்து வெளியே வர வாய்ப்பு இருக்குது. நோயிலேருந்து வெளிவரணும்னு நினைக்கிறீங்களா, வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கைக்கு அடுத்த கட்டம் போகணும்னு நினைக்கிறீங்களா, வாய்ப்பு இருக்குது. அண்ணன் அக்காட ஆதரவு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா, வாய்ப்பு இருக்குது. எல்லா விதமான வாய்ப்புகளும் இன்றைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் கூட வேலை செய்கிறவங்க மூலயமா நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சரியான முறைகளை எல்லா விஷயத்தையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு செயற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியிலே அந்நியோன்யங்கள் பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2வது குழந்தைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள மகாலட்சுமி, சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு மேலாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த விஷயங்களில் சில சிக்கல்கள் வரலாம். உடல் உபாதைகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையாக நாடுங்க. குழந்தைகள், முக்கியமாக ஆண் குழந்தைகள் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதுவும் ஆண் குழந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. தொழில் சார்ந்த விஷயம், அது வியாபாரமாக இருக்கலாம், தொழில் சார்ந்த விஷயம், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமும் நிதானமாக இருக்கணும். எதிரிகள் தொல்லைகளுக்கும் கவனமாக இருக்கு. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயக பெருமான், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.